2025ல ஏதாவது என்ன நியூ ரெசல்யூஷன் போட்டிருக்கீங்க? நாளைக்குன்னு சொல்லிட்டு தள்ளி போட வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன். வருஷம் ரெசல்யூஷன் எடுக்கிறது தான். பட் இந்த வருஷம் நான் எதுவும் பிளான் பண்ணல. 2024ல அதிகமாக லைக் பண்ணி விரும்பி பார்த்த படங்கள் என்ன? அமரன் பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக அமரன் தான் வந்துச்சு. ஆக்சுவலி படம் நான் எதுவும் பார்க்க மாட்டேன். பச்சை கூறி தப்பாது இந்த புலி தோக்காது எதை கண்டு மஞ்சாது எதிரிய விடாது போட்டியும் நான் போடவா. ஃபேமிலியில் நம்மளை கலட்டி விட்டு ஊருக்கு போயிட்டாங்க, திருச்சிக்கு போயிட்டாங்க. பேத்தியை பார்த்துக்கிட்டு கொண்டு விட்டு மக கூட இருந்துருக்கிறாங்க. எல்லாம் எல்லாருக்கும் அது அமையாதில்ல. கூப்பிட்டு நானும் நம்பி போனேன். பட் கடைசியில் அவங்க வந்து ஏமாத்திட்டாங்க. 2025ல என்ன கோலை நோக்கி போகிறீங்க? வெயிட் லூஸ் பண்ணணும், நல்லா டயட் இருந்து ஹெல்த்தியாக இருக்கணும், அவ்வளோதான். அப்பா சாமி, இப்படி ஒரு வருஷம் இனிமேல் வேணவே வேணாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் விஜய் ஜெனிஷா அகஸ்டின். அதாவது 2024 வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டைமில் எல்லாருமே அவங்களோட லைஃப்பில் ஒரு நியூவாக ரெசல்யூஷன் அப்படின்றது ஒன்று எடுத்திருப்பாங்க. நம்ம இந்த விஷயத்தை பண்ணியே ஆகணும், இல்லை நெக்ஸ்ட் இயரில் நம்ம இதை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ நம்ம மக்கள்கிட்ட போய்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்ன நியூ ரெசல்யூஷன் போட்டிருக்கீங்க? எதுவும் தள்ளி போடாமல், எந்த ஒர்க்கு தள்ளி போடாமல் இப்போயே செய்யணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கே செய்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். எதுவும் நாளைக்குன்னு சொல்லிட்டு தள்ளி போட வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன். வருஷம் ரெசல்யூஷன் எடுக்கிறது தான். பட் இந்த வருஷம் நான் எதுவும் பிளான் பண்ணலை. ஏன்னா எப்போவுமே நடக்க மாட்டுது. ஸோ அதனால் எதுவும் பிளான் பண்ணலை. பட் என்ன யோசிச்சிருந்தேன்னா, பிஸ்னஸ் ஓரியன்டாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஏன்னா இவ்வளோ நாளாக எம்ப்ளாயாகவே இருந்துட்டோம். ஸோ பிஸ்னஸ் ஓரியன்டாக ஏதாவது பண்ணலாம், நமக்காக நம்ம வந்து இனிமேல் வாழணும் அப்படின்ற மாதிரி, நமக்காக ஏதாவது ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். I have done so many mistakes in this year, so I learned so many what I have to do, and I have to done into my works on time, and I not be late any works. கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோல், கொஞ்சம் ஹெல்த் வைஸாக கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில. ஏன்னா 0ல் தான் இருக்கேன். ஸோ இனிமேல் தான் பார்க்கணும், ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அரசியலில் வந்து பொதுவாக பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, நிறைய விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் வந்துட்டு மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதற்கான மாற்றம் எப்போ வரும்? இதற்கான மாற்றம் எதுவும் இல்லை. நம்மளா எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு கரெக்ட் பண்ணிட்டாக்க எல்லாம் ஒழுங்காக இருக்கலாம். 2024ல அதிகமாக லைக் பண்ணி விரும்பி பார்த்த படங்கள் என்ன? ஆக்சுவலி படம் நான் எதுவும் பார்க்க மாட்டேன். சீரீஸ் அந்த மாதிரி தான். அமரன் பார்த்தேன். அமரன் தான் கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. இப்போ ரீசெண்டாக அமரன் தான் வந்துச்சு. அமரன் வந்ததுக்கப்புறம் ஆர்மி, முன்னாலேருந்தே ஆர்மி பற்றி நிறைய மூவிஸ் எடுத்து தான் இருக்காங்க. துப்பாக்கிலாம் பயங்கர ரீச் ஆச்சு. பட் அதில் நிறைய கமர்ஷியலாகவும் இருந்துச்சு. பட் இதில் அமரனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரியல் லைஃப் இன்சிடென்ட் எல்லாத்தையுமே காமிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். 2024ல ட்ராவல் பண்ண பிளேஸ்லேயே அதிகமாக என்ன ஒகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எந்த பிளேஸை சொல்லுவீங்க? நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஊட்டி போனோம். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே போனோம் ஆக்சுவலி. பிடிச்ச படம், இந்த படத்தை நான் விரும்பி பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் எந்த படத்தை சொல்லுவீங்க? அதில் உள்ள பாட்டை ஏதாவது பாடி காமிங்க. பச்சை கூறி தப்பாது இந்த புலி தோக்காது எதை கண்டு மஞ்சாது எதிரிய விடாது போட்டியும் நான் போடவா. நாட்டியம் கூட ஆடவா, போட்டியும் நான் போடவா, நாட்டியம் கூட ஆடவா. நான் தான் இங்கு வல்லவன், ஆனால் நான் நல்லவன். நான் தான் இங்கு வல்லவன், ஆனால் நான் நல்லவன். பச்சை கூறி தப்பாது இந்த புலி தோக்காது எதை கண்டு மஞ்சாது எதிரிய விடாது. ஜிஞ்சி நடக்கும் ஜின்னக்கு ஜின் தக்கும், ஜிஞ்சி நடக்கும் ஜின்னக்கு ஜிஞ்சி நடக்கும், ஜின் தக்கும் ஜின்னாக்கு ஜின்னாக்கி நாக்கினா. ஓகே ஐயா, வேற லெவலில் பிரமாதமாக பாடிட்டீங்க. நன்றி ஐயா. நன்றி. மதுரக்கார சிங்கம் தான். நன்றி ஐயா. என்னோட பற்றி கிடைக்க வருது இல்லை. அண்ணன் படம்லாம் எந்த படம் வந்தாலும் பார்த்துடுறது. இப்போ 2024ல எந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக தள்ளி போட்டிருக்கீங்க? நாளைக்கு அப்படின்ற மாதிரி. ஆப்வியஸ்லி ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் சண்டே இருந்தோன்னா எங்கேயாச்சும் வெளியே போகிறது, அந்த மாதிரி சின்ன விஷயம் கூட ஏதாச்சும் படுத்துட்டு இருந்தால் சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லி எடுத்துப்பேன். இப்போது நாளைக்கு போகாமல் சரி இப்போ முடிச்சிடலாம், அந்த மாதிரி இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். 2024 இந்த வருஷத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கா? மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு ஏதாவது இருக்கா? நிகழ்வு இப்படி வரைக்கும் ஒன்றும் இல்லையே, எந்த நிகழ்வும் நடக்கலை. என்னோடய கிராஜுவேஷன் நடந்துச்சு இந்த வருஷம். ஸோ திருப்பி ஒரு லாங் பேக் திருப்பி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்லாம் போயிருந்தேன். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வர்றது. ஏன்னா நான் வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் வர முடியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட நினச்ச நேரத்துக்கு இந்த மாதிரி வர்றது, சாப்பிட போகிறது, அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு. ஃபஸ்ட் மூமெண்ட்ஸ்னால் கொஞ்சம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஹார்ட்டாக இருக்கவங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ அதெல்லாம் பேட் மூமெண்ட்ஸ். நான் வந்து லோனுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன்.
அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க தரேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருந்த லோனையும் டேக் ஓவர் பண்ணுறேன்ட்டாங்க. இதுவும் இப்போ ப்ராசஸ் ஆகிடுச்சு, இதுவும் ப்ராசஸ் ஆகிடுச்சு. அதாவது அமௌண்ட்டே கொடுக்கல, ஆனால் அதுக்கு இஎம்ஐ, இங்கேயும் ஒரு இஎம்ஐ, இங்கேயும் ஒரு இஎம்ஐ. ஒரு 3 மாதம் சரியான ஸ்ட்ரகிள். அந்த 3 மாதம் வந்து ஐயோ இனிமேல் வேணவே வேணாம், இதுதான் லைஃப்லேயே ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு விஷயம். நான் எத்தனையும் லோனும் வாங்கலை, அமௌண்ட்டும் வாங்கலை, ஆனால் எங்கள் சொந்தக்காரங்களாம் ஃபோன் அடித்து அவர் இஎம்ஐயே கட்ட மாட்டாருன்னு சொல்லி ஒரு பெரிய பீதியை கிளப்பி விட்டாங்க. அது வந்து ஒஸ்ட்டான ஒரு மூமெண்ட். ஃபேமிலியில் நம்மளை கலட்டி விட்டு ஊருக்கு போயிட்டாங்க, திருச்சிக்கு போயிட்டாங்க. பேத்தியை பார்த்துக்கிட்டு கொண்டுக்கிட்டு மக கூட இருந்திருக்கிறாங்க எல்லாம். இந்த விஷயத்துக்காக நான் இவ்வளோ ஃபீல் பண்ணேன். ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், இதுக்கெலாம் நம்ம இந்த இவ்வளோ அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? யாராச்சும் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன்னா, யாராச்சும் என் கூட பேசாமல் போயிட்டாங்கன்னா, அவங்க பேசாமல் போயிட்டாங்கன்னா 2 days ஃபீல் பண்ணுவேன். அப்புறம் ஒரு 1 week கழிச்சு அவங்க அப்படியே பேசாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நானே ரியலைஸ் பண்ணிப்பேன், அவ்வளோதான் அவங்களே பேசாமல் போயிட்டாங்க, இதுக்கு போய் நான் ரொம்ப இதாகிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் யார் என் கூட இருக்காங்களோ அவங்க கூட ஜாலியாக இருந்துட்டு. இதையும் தாண்டி மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா? ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட் ரீதியாகவே என்னை கூப்பிட்டாங்க, ஒர்க் பண்ணலாம், சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டாங்க. பட்டு எல்லாருக்கும் அது அமையாதுல்ல. கூப்பிட்டு நானும் நம்பி போனேன், பட் கடைசியில் அவங்க வந்து ஏமாற்றிட்டாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. 25ல் வந்துட்டு அடுத்து மூவ் பண்ண போகிறீங்க, ரொம்ப ஒருத்தர் போயிட்டாங்க பேசல அப்படின்னா உங்களுக்காக அதிகமாக ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்பொழுது தான் அதிகமாக ஹாப்பினஸாக இருந்திருக்கீங்க? இங்கே வந்து தான் ஹாப்பினஸ் அதிகமாக இருந்துச்சு. உங்களோட நேட்டிவ் சென்னை தானா? இல்லை கோயம்புத்தூர். 2 பேருக்குமே கோயம்புத்தூர். 2025ல் என்ன கோலை நோக்கி போக போகிறீங்க? வெயிட் லூஸ் பண்ணணும், நல்லா டயட் இருந்து ஹெல்த்தியாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் எடுக்க போகிறத பற்றி ஷேர் பண்ணீங்க. ஆஃப்டர் தட் எடுத்துட்டீங்கல்ல, 2024ல் எடுத்தது நடக்கலை அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன எடுத்தீங்க? இப்போ 2024ல் என்ன எடுத்திருந்தேன்னா டைம் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று. ஆக்சுவலாக நான் ரொம்ப சோம்பேறி, தூங்கிட்டே இருப்பேன். ஸோ என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுத்து அதை இப்போ வரைக்கும் என்னால் ப்ராப்பராக பண்ண முடியல. ஸோ அந்த டைம் பீயிங் அண்டு என்னோடய செல்ஃப் இதை வந்து நான் இப்போ வரைக்கும் பண்ணலை. 24 வந்து நிறைய குட் மெமரிஸும் போயிருக்கு, பேட் மெமரிஸும் போயிருக்கு. அதனால் எப்போ சாமி இப்படி ஒரு வருஷம் இனிமேல் வேணவே வேணாம், 2025 கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு மீண்டு வருவோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.